குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் அஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்றைய பதிவில் கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிற தலைப்பில் சந்திர பகவான் கேது பகவான் சேர்க்கைக்கான பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த பாவக்கோள்களின் ஒரு சேர்க்கையை கையில் எடுக்கின்ற பொழுது அதில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. அப்படின்னாலும் இது தோஷத்தை தரக்கூடியதில் பிரசித்தி பெற்ற ஒரு சேர்க்கையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சந்திர சனி பகவான், சந்திரன் ராகு, சந்திரன் கேது, இந்த மூன்றுமே தோஷத்தை கொடுக்குற அமைப்பில் தான் இருக்குது. சந்திரன் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்பொழுது நாம் எந்த விஷயத்தை வேலையை கையில் எடுக்கின்றோமோ, ஏதோ ஒரு வேலையை செய்வோம் ஜீவனத்துக்காக. அதன் மூலியம் நம்ம ஒரு எதிர்மறையான, அதாவது ஒரு நீதி நேர்மை தர்மம் அப்படிங்கிறதுக்கு எதிர்மறையான ஒரு விஷயங்களில் தொழிலாக செஞ்சாலோ அல்லது வேலையை செஞ்சாலோ அல்லது சம்பாதித்த பணத்தை அதில் இருந்து ஒரு தான தர்மங்களுக்கு கொஞ்சம் எடுத்து ஒதுக்காமல் விட்டுவிட்டாலோ, இப்படி அதனுடைய அந்த வேலை அப்படிங்கிற விஷயத்தில் அதை தொட்டு அதில் ஒரு அநீதி ஏற்படுகின்ற பொழுது, சுயநலம் ஏற்படுகின்ற பொழுது அது தோஷமாக மாறிவிடுகிறது. இது சந்திரன் சனி பகவான் சேர்க்கைக்கு. அதே போல் சந்திரன் ராகு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது முன்னோர்களின் தோஷத்தை இது எடுத்து சொல்லுது. மனம் சார்ந்த விஷயங்களில் அதீதமாக சங்கடத்தை கொடுக்குது இல்லைங்களா? அது கிரகண தோஷமாகி போகுது. சந்திரன் கேது அப்படிங்கிறதும் இதுவும் ஒரு சர்ப கிரகம் பார்த்துக்கோங்க. இதுவும் தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது போன்ற இந்த பாவகிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது சந்திரன் கூட சேரும்பொழுது முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம இது ஒரு தோஷத்தை கொடுக்குது. எப்படி தோஷத்தை கொடுக்குது, அதை எப்படி நம்ம ரிலீவ் பண்ணிக்கிறது, இதுதான் நம்ம சிந்திக்கணும். அடுத்ததாக இந்த கிரக சேர்க்கைகளை பொறுத்தவரையிலும் எப்படி நாம் பகுத்து பார்த்து இது நன்மை செய்யும் இடத்துல இருக்குதா, தீமை செய்யும் இடத்துல இருக்குதா, இதன் வீரியம் எவ்வளவு, இது என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சந்திரன் ராகு பதிவிலே கொஞ்சம் விளக்கமாக இதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ திரும்பவும் அதையே நம்ம ரிப்பீட் பண்ணாக்கா ஆடியோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போயிடும். அதனால் நேரடியாக நம்ம இந்த கிரக சேர்க்கைக்கான இணைவு பலன்களை பார்த்துருவோம். சரிங்களா? முதல்ல எந்த ஒரு கிரக சேர்க்கையும் எடுக்கும்போதும் இந்த இரண்டுக்கும் உண்டான காரகத்துவங்களை நம்ம எப்பயுமே நம்ம மனசில் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கணும். சந்திரன் அப்படின்னா மனசு, உடம்பு, தாயார், மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு, மூத்த சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திர பகவானுடைய காரகத்துவங்களை அப்படியே நம்ம மனசில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். கேது அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இது ஒரு நிழல் கிரகம், வக்ர கிரகம் அப்படிங்கிறதையும், இது சர்ப்பந்தான் அப்படின்னாலும் இதனுடைய நிலைப்பாடு கொஞ்சம் அந்த விஷத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் ராகுவை காட்டிலும் இதற்கு கொஞ்சம் வீரியம் குறைவு அப்படின்னு பார்த்துக்கணும். விஷம் உண்டு என்றாலும் அந்த வீரியத்தின் அளவு, அது கடிச்சதுன்னா பட்டுன்னு போயிடுவோம், இது கடித்தா கொஞ்சம் குடைச்சல் கொடுக்கும். இதுக்கும் அந்த இறப்புத்தன்மையை கொடுக்கின்ற சக்தி உண்டு அப்படின்னாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. ஸோ இதை பொறுத்தவரையிலும் இது ஒரு ஞானத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கிரகமாக இருக்கின்றது. பற்றற்ற நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கின்றது. இது ஒரு வலை அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போது இதனுடைய நிலைப்பாடுகள் இது என்னெல்லாம் தரும் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே ப்ரிப்பேராக இருக்கணும். அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கின்ற பொழுது நம்ம இந்த கிரக சேர்க்கையை பற்றிய ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இந்த கிரக சேர்க்கையின் ஒரு நிலைப்பாடு அப்படிங்கும்போது இந்த 3 கிரக சேர்க்கைகள் ஒரு தோஷத்தை தழுகின்றது அப்படிங்கிறதுல முதல் பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. இந்த கிரகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு தன்மையில் ஒரு சுபகிரகத்தின் தொடர்போடு இருந்துடுச்சு அப்படின்னாக்கா இது ஒரு நல்ல பலாபலன்களை கொடுத்து விடுகின்றது. அவ்வாறு இல்லாமல் இதுவே ஒரு பாவக்கோள், இதனோடு மேலும் பாவர்களின் தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் முதல்ல இது சங்கடத்தை கொடுக்குது. கல்யாணத்தை கொடுக்காமல் போவதில்லை, இது திருமணத்தை கொடுக்குது, குழந்தை பேரை கொடுக்குது,
உறவுகள குடுக்குது, எல்லாத்தையும் குடுக்குது. ஆனா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்கள வந்து கண்டுக்காத ஒரு மனோநிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுருது. அவங்க மேலலாம் ஒரு அக்கறை இருக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு நம்ம இத செய்யணும், அத செய்யணும் அப்படின்ற அவங்களுடைய கடமை உணர்வை அவர்கள் மறக்கச் செய்யுது. இவங்கள பொறுத்தவரையிலும் சாப்பாடு இருந்தா போதுமானதா இருக்குது. வராங்க, சாப்பிடுறாங்க. எந்த ஒரு குடும்பத்தில் உள்ள அந்த நிர்வாக பொறுப்பை கவனிப்பதில்ல. குடும்பத்துக்கு இது தேவை, அது தேவை அப்படின்ற ஒரு சிந்தனையை இவங்க வந்து ஏற்படுத்தி, அதற்கு ஒரு முக்கியத்துவத்த குடுப்பதில்ல. ஸோ, இது போன்ற நிலைப்பாடுகள இந்த கிரகச்சேர்க்கை குடுப்பது முதன்மை வகிக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ சந்திரன் அப்படிங்கிறது தாயாருங்க. கேது அப்படிங்கிறது ஒரு ஞானத்த கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கின்றது. அப்போ இந்த கிரகச்சேர்க்கையை நமக்கு என்ன சொல்லலாம்? தாயார் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லைங்களா? அந்த விஷயத்த ஒரு பாயிண்ட்டா நம்ம வந்து எழுதிக்கலாம். இது வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுதும், இது வந்து சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண் கிரகம் பார்த்துக்கோங்க. அதனால வந்து தாயார் பிறந்த ஊரில், அவங்க ஊர்ல வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் ஆலயம் இருக்கும், அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லலாம். தாயார் அப்படிங்கிறது சந்திரன், கேது அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டம் இல்லைங்களா? அதேபோல வந்து ஒரு தையல், ஒரு வலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கின்றது. ஸோ, தாயார் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்த அந்த ஜோதிடத்தின் மீது ஒரு ஆர்வம் இருக்கும். அடுத்ததா தையல் கலைகளின் மீது ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு சொற்று பின்றது அது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். அடுத்து சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த பின்னக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சில தாயார்லாம் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பட்டுத்தறி நெய்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு சிலர் பாய் பின்னுறவங்களா இருப்பாங்க. இந்த பத்தமட பக்கம்லாம் போனோம்னா, கையால வந்து பாய் பின்னுவாங்க. அது போன்ற அமைப்புகள்லாம் இது வந்து குடுக்கும். ஆக, அந்த பின்னக்கூடிய அ கைத்தொழில்கள்ல எதனா ஒண்ணு இருக்கலாம். தையல் கலைஞர் தையல் அப்படிங்கிறதுல ஒரு ஈடுபாடு இருக்கலாம். இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, பூ மாலை கட்டுவாங்க. இல்ல பூ கட்டி குடுப்பாங்க. இது போன்ற நிலைப்பாடுகள்ல இவங்களுடைய தாயார் அப்படிங்கிறவங்க இருக்கலாம். அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு பொறுத்தவரையிலும் இந்த நாளு, கிழமை, விரதம், உபவாசம் இருப்பது, அதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பர்சனா இருப்பாங்க தாயார். தாயாரின் மனசு பக்தி மார்க்கத்தில ரொம்ப அதீதமா ஈடுபடும் அப்படிங்கிறது இதனுடைய ஒன்லைன் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலாபலன்களை சொல்லுகின்ற பொழுது, இந்த கேது பகவான் அப்படிங்கிறது ஒரு இயக்கம். கேது பகவான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஞானம். கேது அப்படிங்கிறது வந்து ஒரு கலைகள சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கின்றது. என்னங்க கேதுவ போய் கலைக்கு சொல்றீங்களே அப்படின்னும்பொழுது, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த சந்திர பகவான், சனி பகவான், சந்திரன், ராகு, சந்திரன், கேது இதெல்லாம் வந்து மீடியாவுக்கு வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதேபோல வந்து இந்த கிரகச் சேர்க்கை அப்படின்றது வந்து சந்திரன், சனி அப்படிங்கிறது தன்னலமற்று ஒரு பொது சேவையில ஒரு உயர்ந்த பதவிய குடுப்பதில முதன்மையான பங்கு வகிக்குது. இதில முக்கியமான ஒரு விஷயம், இந்த தன்னலமற்று அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. பேராசை என்பது இல்லாமல் இருக்கணும். நான் நடிப்பு அப்படிங்கிறது இல்லாம இருக்கணும். அதாவது வந்து மத்தவங்க எதிர்ல வந்து போலியா வந்து நடிப்பாங்க. நான் இந்த சேவைய செஞ்சேன், அந்த சேவைய செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேர வந்து வெளியில வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் செஞ்சாங்கடான்னா, இழுத்து தலையில ஒரு நறுக்குன்னு கொட்டு வச்சு, கதைய முடிச்சு விட்டுரும் பார்த்துக்கோங்க. ஆனா, இந்த பொறுப்புகளை கொடுப்பதில் இந்த 3 கிரகங்களும் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லா செயல்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆக தன்னலமற்று அந்த பேராசை இல்லாமல் 4 பேருக்கு உதவி செய்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவிய குடுக்குது. அரசாங்கத்தில, அரசியல்ல இதெல்லாம் பார்த்தோம்னா, அந்த மக்களோடு நெருங்கி பழகும் அந்த வாய்ப்ப குடுப்பதெல்லாம் வந்து சந்திரன், சனி பகவான் பார்த்துக்கோங்க. இந்த ராகுலாம் வந்து இயக்கத்தில ஒரு நல்ல நிலையில கொண்டு போய் சேர்க்குது. சந்திரன், ராகு, சந்திரன், கேது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இயக்கத்தில வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு போய் விடுது. மீடியா தொடர்புல வந்து ரொம்ப சூப்பரா சப்போர்ட் பண்ணுது. சினிமா துறை, டெலிவிஷன் துறை, வானொலி, யூடியூபு இதெல்லாம் இருக்கிறவங்க ஜாதகங்கள எடுத்து நீங்க பாருங்க. நல்லா ஃபேமஸா இருக்கிறவங்க ஜாதகங்கள நிச்சயமா சந்திரன், சனி சேர்க்கை இருக்கும். சந்திரன், ராகு சேர்க்கை இருக்கும். சந்திரன், கேது சேர்க்கை இருக்கும். அதுக்கு ஒரு சுபகிரகத்தின் தொடர்பு இருக்கும். இது ரொம்ப முக்கியம். அது வருமானம் தரும் இடத்தோட சம்மந்தப்பட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே கூட அப்படியே பார்த்துக்கிட்டே போணும். ஆனா, இது எல்லாத்தையும் செஞ்சு கூடுதலா அந்த தோஷம் அப்படின்த்தையும் குடுக்குதுன்றத எப்பயுமே வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ, இப்போ ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுக்குலாம் வந்து டெக்ஸ்டைல் மீது கொஞ்சம் நல்ல ஒரு ஆர்வம் இருக்குதுங்க. சரிங்களா? சாஃப்ட்வேர்
அந்த சாஃப்ட்வேர் சொல்யூஷனில் அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்ல ஈடுபாடு இருக்குது. இயக்கங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபடுறாங்க. இந்த சந்திரன் கேது அப்படிங்கிறது பலவீனப்பட்டு இருந்தது அப்படின்னா தான் இது வந்து ரொம்ப சங்கடத்தை கொடுத்து என்ன மாதிரி சங்கடத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து மைண்டு ரீதியாக டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு பற்றற்ற அந்த லௌகிக வாழ்க்கையில் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை கைக்கு வர வரலாம் அப்படி கொஞ்சம் அப்படியும் இப்படியுமா இருக்கிறாங்க. அந்த குழந்தை கைக்கு வந்து வளர ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா, சுத்தமாக அந்த லௌகிக வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு, எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உறவுகள்ல இருந்து விலகுறாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அந்த உறவுகள் இடத்துல அந்த அந்யோன்யம் என்பது குறைந்து போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. சரிங்க. இவங்கள பொறுத்தவரையிலும் ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தெய்வ வழிபாடுகளுக்கு அதீத ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த இரண்டும் வந்து லௌகீக வாழ்க்கைக்கு ஒரு அவசியம்தான் அப்படின்னாலும், ஒரு அளவோடு இருந்தது அப்படின்னாக்கா, அந்த இல்லற வாழ்க்கை கொஞ்சம் சுமூகமாக போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதன் மீதே நம்ம வந்து திசை திருப்பிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம கடமைகளை மறக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல வந்து பார்த்துக்கணும். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னாக்கா, நம்ம குடும்பத்து திருமணமே பண்ணக்கூடாது. எனக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, எனக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடணும். ஆனால் திருமணத்தையும் பண்ணிக்கிட்டு, குழந்தை குட்டிகளையும் பெற்றுக்கிட்டு, அவங்கள நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பின்வாங்குது. அது வந்து ஒரு சிறப்பு இல்லை. இதுவே வந்து ஒரு தோஷம்தான் அப்படிங்கிறத யாரும் வந்து உணர்வதில்லை. நம்ம கடமையை செய்ய மறந்து விடுறோம் அல்லது கவனிக்காமல் விட்டுடுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இவங்கள பொறுத்தவரையிலும் விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக வந்து இவங்களுக்கு வந்து கை கொடுக்குது. இந்த கிரகச்சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, மகான்களின் வழிபாடு, சித்தர்களின் வழிபாடு இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக கை கொடுக்குது. ஆசிரியர், ஜோதிடம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. அதேபோல் வந்து இவங்க எந்த மதத்தில் இருக்கிறாங்க, அந்த மதத்துக்கு அதீத ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த மதம் சொன்ன அந்த விஷயங்களை வந்து 4 பேருக்கு சொல்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துகிறாங்க. மத போதகர்களாக இருக்கின்றார்கள். இந்த ஜோதிடம், ஆன்மீகம் இது சார்ந்த விஷயங்களில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது இதனுடைய நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான கிரகச்சேர்க்கை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னாக்கா, இந்த கிரகச்சேர்க்கையை பொறுத்தவரையிலும் இது வந்து பலவீனப்படாமல் இருக்கணும், பங்கப்படாமல் இருக்கணும், ஒரு சுபகிரகத்தின் தொடர்போடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நிதர்சனம் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துடுச்சு அப்படின்னாக்கா, ஒரு நல்ல நிலையில் இருந்துடுச்சு அப்படின்னாக்கா, டாப் லெவலில் இருக்காங்க. ஒரு அரசாங்கம், ஒரு அரசியல் அப்படிங்கிற லெவலில், மீடியா துறைகளில், கலைத்துறைகளில், ஜோதிடத்தில், டெக்ஸ்டைலில், அதேபோல் வந்து இந்த பின்னக்கூடிய வேலைகளில், இந்த வலை பின்னுறது, பாய் பின்னுறது, பட்டுத்தறி நெய்யறது அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்டைல்ஸ், தையல், அதேபோல் வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு ஹை லெவலில் இந்த மடாதிபதியெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அதுபோல் விஷயங்களில், அதேபோல் வந்து இந்த ஆன்மீக ட்ரஸ்ட் வச்சு நடத்துறது, கோவில் கட்டி அந்த கோவிலை நிர்வாகம் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகச்சேர்க்கை நல்லா இருந்தது அப்படின்னாக்கா ஒரு ஹை லெவலில் இருக்கிறாங்க. இந்த கிரகச்சேர்க்கை பலவீனப்பட்டுடுச்சு அப்படின்னாக்கா, இவங்களுக்கு மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆளுங்களை வந்து பார்க்கறதே இல்லை. பேசுவாங்களா, சண்டை போடுவாங்களா, திருடுவாங்களான்லாம் யோசிக்கணும். அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. எதையும் கண்டுக்காமல் அவங்க பாட்டுன்னு நம்மளை வந்து நோவடிச்சிடுவாங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பலனை சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்கோங்க. ரைட்? இந்த கிரகச்சேர்க்கைக்கு ரொம்ப ஒரு பலம் சேர்ப்பது அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று விநாயக பெருமான், அடுத்ததாக மகான்கள் என்று சொல்லக்கூடிய சித்தர்கள் வழிபாடு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு இந்த இருவரில் யாரை தொட்டாலும் இருவரும் ஒன்று தான். அதனால் இருவரில் யாரையானும் ஒருவரை தீவிரமாக வந்து அவர்களின் திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள். அவர்களுடைய அருளும் ஆசையும் உங்களின் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து பார்த்துக்கோங்க. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசையோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.